சனாதனம் 1000 முகம் கொண்ட அபூர்வ சித்தாந்தம். பக்கத்தில் போனால் தீட்டு என்று சொல்லும், படிப்பதற்கு போனால் நீட்டு என்று தள்ளும். கருவறைக்குள் போனால் ஆகமம் என்று பேசும், கருத்துரிமை கேட்டால் ஆணவம் என்று ஏசும். அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டும், அம்பேத்கர் கொள்கைகளுக்கு கல்லறை கட்ட முயற்சிக்கும். சுடுகாடு கூட தனித்தனி ஒதுக்கும், இடஒதுக்கீடு கேட்டால் எதற்கென்று எதிர்க்கும். நாமெல்லாம் ஒரே மதம் வா என்று அழைக்கும், நாய்களில் கூட சாதி உண்டு போ என்று பிரிக்கும். பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டும் விலாங்கு மீதான் சனாதனம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதும் அலறி துடிக்கிறது சனாதனம். கோயில் சொத்துகளில் கல்வி புகட்டினால் கொதித்தெழுகிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கோயிலில் என்ன வேலை என்று கேட்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு கோயிலில் என்ன வேலை என்று கேட்கிறார்கள். அது சரி, கடவுள்தான் எல்லாம் என்று எண்ணுபவனுக்கு மருத்துவமனையில் என்ன வேலை? மாரடைப்பு வந்ததும் நீ மாரியம்மன் கோயிலுக்கு அல்லவா ஓட வேண்டும். ஏன் கார்டியாலஜிஸ்ட்களின் காலில் போய் விழுகிறாய்? கதவு கண்டுபிடிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே மனிதனுக்கு கடவுள் பக்தி குறைய ஆரம்பித்து விட்டது. இன்று எல்லோருமே 75% நாத்திகர்கள் தான். இந்த 25% தான் எல்லாம் ஈடுபடும். சால்வை அணிவிப்பதெல்லாம் ஒரு சாக்கடை கலாச்சாரம் என்று சமீபத்தில் ஒரு பாட்டி சொன்னார். சால்வை அணிவிப்பதெல்லாம் சாக்கடை கலாச்சாரம் என்று சமீபத்தில் ஒரு பாட்டி சொன்னார். மனித உடலில் இடுப்புக்கும் தோளுக்கும் ஏறக்குறைய 2 அடி தூரம் தான். மனித உடலில் இடுப்புக்கும் தோளுக்கும் ஏறக்குறைய 2 அடி தூரம் தான். ஆனால் இடுப்பில் கட்டிய துண்டை தோளுக்கு கொண்டு வர நமக்கு 2000 ஆண்டுகள் ஆனது.